சோனி டெக் வந்து நேஷனல் அந்த பொட்டி போட்டிருக்கேன்னு சொல்லுவாங்கப்பா. விசிபி அல்ல விசிஆர். ஓகே, இது எத்தனை ஷோ ஓடும் உங்க வீட்ல? 3 ஷோ ஓடுப்பா. காலையில யார் வருவா? காலையில 10 மணிக்கு ஒரு பையன் வருவான் கேசட் பாக்குறதுக்கு. அவன் இங்கிலீஷ் படத்தை ஃப்ரீயா அவன் பார்க்கணும். முன்னாடி கேசட் டெய்லி ஒரு கேசட் வாங்கி பார்ப்போம் தமிழ் படம். ஓகே ஓகே. வந்து பார்த்துட்டு அவன் இங்கிலீஷ் படத்தை எடுத்துட்டு அவன் போயிடுவான். அப்ப தமிழ் படம் மாத்திரம் நாங்க இருக்கு. இன்னைக்கு 10 மணிக்கு கொண்டு வந்து கொடுத்தானா நாளைக்கு 10 மணிக்கு கொண்டு வாங்கி போயிடும். ஓகே. செகண்ட் ஷோ வந்து 2 to 4. ஓகே. அதாவது லேடிஸ் மாத்திரம் ஃப்ரீயா இருப்பாங்க. அப்புறம் 4 to அது வந்து ஸ்கூல் விட்டு வந்தா குழந்தைகளுக்கு. அப்புறம் 9:30 to 11, 12 முடிகிற வரைக்கும் ஆம்பளைங்க ஸ்கூல் அவங்க எல்லாம் கடைக்கு போவாங்க. சாப்பிட்டு உட்காந்துக்குவாங்க. உட்காந்துட்டு அவங்க பாரு 12 டிவி ஓடிட்டே இருக்கு. அங்கிள் தூங்கிடுவாரு. அவர் தூங்கிடுவாரு. 8:30, 9 மணிக்கு இருந்து அவரு தூங்கிடுவாரு. டிவி ஓடிட்டே ஆன்ல ஓடிட்டே இருக்கு. ஓடிட்டே இருக்கும். சொல்லலாம். சொல்லுங்க ஆண்டி. அது அவன் யுவராஜுக்கே தெரியும். யுவராஜுக்கே தெரியும். அப்ப இப்படி ஓடிட்டு இருக்கும்போது அந்த பக்கத்துல லேசா ஒரு மனஸ்தாபம். ஓகே. அவங்க வந்து வீட்டை சுத்தி வர மாட்டாங்க. இந்த உயரத்துக்கு தான் மதில். அவங்க வீட்டு மதில் இருந்து எங்க வீட்டுக்கு தாண்டி வருவாங்க. வீட்டுக்கு முன்வாசல் வரைய வரமாட்டாங்க. இவ தாண்டி பின்வாசல் வந்து சினிமா பார்த்துட்டு போவாங்க. அவங்களுக்கு அவங்க வர்றது இவங்க வந்து சினிமா பார்க்கறது பிடிக்கல. ஓகே. அவங்க சொல்லி இருக்கணும் வேண்டாம். பக்கத்து வீட்டுக்காரங்களுக்கு மனஸ்தாபம் இருக்கிறதுனால அவங்க சினிமா வந்து எங்க வீட்டுல வந்து உட்காந்து பாக்குறது அவங்களுக்கு பிடிக்கல. ஏன்னா சினிமா நல்லா ஓடிட்டு இருக்கும்போது டக்குன்னு மெயின் ஆஃப் பண்ணிட்டார். அப்புறம் அங்களுக்கு சரியான கோபம் வந்துருச்சு. மெயின் ஆஃப் பண்றதுக்கான எனக்கு இப்படி பார்த்தாலும் படம் ஓடிட்டே இருக்குது, அங்க தூங்க வேண்டாமா? அவர் வந்து பார்த்துட்டு இருந்தாலும் சொல்றாரு, நீங்க நான் தூங்க வேண்டாமா, படுக்க வேண்டாமா, எப்பதான் சினிமா தேட்டர் மாதிரி ஓடிட்டே இருக்குது, அப்படியே ஆச்சா போச்சான்னு சொல்றாங்க. வீட்டை காலி பண்ணுங்கன்னு சொல்லிட்டாரு. வீட்டை காலி பண்ணுங்க. ஆமா, வீட்டை காலி பண்ணுங்க அப்படின்னு. உடனே ஒரே வாரத்தை வேற வீடு பார்த்து அழகா போய் வீட்டை காலி விட்டு போயிட்டு அந்த மாதிரி நடந்தது. அது தெரியும், யுவராஜுக்கு நல்லா தெரியும். அந்த மாதிரி நடந்தது.